ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல வீட்டிலேயே உடனடியா உரம் தயாரிப்பது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர் நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த ப்ராசஸிங் எதுவுமே தேவை கிடையாது. உடனே நம்ம அதை ரெடி பண்ணி உடனடியாகவே நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்க வீட்லயுமே தினமும் கிடைக்கக்கூடியது. நம்ம வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல எடுத்துருக்கு இது வெங்காயம் அப்புறம் பூண்டு அந்த தோல்கள் இருக்குல்ல, நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு வேஸ்ட் அப்படின்னு போட்டுருவோம் அதோட தோல்களை. அதுதான் இது ஏற்கனவே ரொம்ப ட்ரையா தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். கொஞ்சமா வேணும்னா மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம உரம் தயாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். ரெண்டாவதா நான் எடுத்துக்கிற பொருள் டீ பவுடர். அதாவது நம்ம வீட்டில் டீ போடுறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேண்டாத ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தினமும் டீ நம்ம வடிகட்டியில் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடரை இந்த நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சிருந்தா போதும். அது அடுத்த நாளே என்ன ஆகிரும்னா ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி நம்ம அதை கலெக்ட் பண்ணி அந்த வேண்டாத டீ பவுடர் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம். மூணாவதா நான் வச்சிருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா, இது முட்டையோட ஓடு இருக்குல்ல, அதை நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த முட்டை ஓட வச்சு நல்லா அது ஓரளவுக்கு இங்க கழுகி போட்டீங்கன்னா அதுல எந்த ஸ்மெல் எதுவும் வராது. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நாலாவதா நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னா, இது வேப்ப இலை பவுடர். அதாவது நீம் லீஃப் இருக்குல்ல, அது ரொம்ப ட்ரையான நீம் லீஃப் எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அது கீழேயே நிறைய ட்ரை லீஃப் இருக்கும். அதை நீங்க கலெக்ட் பண்ணி எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில போட்டு பொடிச்சா அது போதும். இந்த மாதிரி கரெக்டாவே நல்ல ஒரு பவுடர் மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டீ பவுடர் எக்ஷெல்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அளவு குறைவா எடுத்திருக்கேன். வேப்ப இலை பவுடர் கொஞ்சம் அளவு அதிகமா எடுத்திருக்கோம். ஏன்னா இது இதோட அளவு இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எல்லாம் ஈக்குவலா எடுக்க வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் குறைவு அளவா இருக்கட்டும். அது அளவுல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க வேப்ப இலை பவுடரை. எக்ஷெல்ஸ் அதாவது இந்த முட்டை தோடு பவுடரை எப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நான் முட்டை தோடுல இருந்து தான் இது நான் எடுத்திருக்கேன். மாதிரி இந்த வேப்ப இலை பவுடர் வேப்ப மரத்தடியிலே உங்களுக்கு இலைகள் கிடைக்கும், நல்லா காய்ந்த இலைகள் கிடைக்கும். அதை எடுத்து உடனடியாவே நம்ம மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி வேப்ப இலை பவுடர் கிடைக்கும். இதை நம்ம பவுடர் அப்படி ஈஸியாக கையில் க்ரஷ் பண்ணாலே பாருங்க, அப்படி பவுடராக போயிடுது. அந்த அளவு இது ட்ரையாகவே இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த எல்லா பொருட்களையும் ஒரு பவுல்ல எடுத்து மிக்ஸ் பண்ணா போதும், நம்மளோட உரம் உடனடியாகவே தயாராகிடும். நம்ம அதை இப்போ செஞ்சிடலாம். இப்போ டீ பவுடர் போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த எக்ஷெல்ஸ் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இதுல இந்த வேப்ப இலை பவுடர்களை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். இது எந்த ப்ராசஸிங் எதுவுமே நடக்கிறதுக்கு நம்ம வைக்க வேண்டாம். உடனடியாகவே நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். எல்லா செடிகளுக்குமே நம்ம இந்த நார்மலா வேற ஏதாவது இலைகள் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஆனா வேப்ப இலை ஏன் பயன்படுத்தி இருக்கிறோம்னா, நம்ம வேப்ப இலைகளோட பவுடர் போடும்போது அந்த செடிகள் ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி உடையதா வளர்ந்து வரும். ஸோ அதை பூச்சிகள் எல்லாம் சீக்கிரமா தாக்காது. அதனாலதான் இந்த மாதிரி வேப்ப இலைகளை நான் பயன்படுத்தியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர் உடனடி உரம் வீட்டிலேயே தயாராகிடும். இது நீங்க எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது நம்ம பூக்கக்கூடிய செடிகள், ரோஸ் பிளான்ட் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். இல்ல காய்கறி வகைகளா இருந்தாலும் பயன்படுத்தலாம்.
இது ரொம்பவே நல்ல இது. நம்ம மற்றபடி உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சிருப்போம் ப்ராசஸிங் ஆகிறதுக்கு. சம்டைம்ஸ் அதில் ஸ்மெல் வரும், அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நல்ல உரம் தான் அது. இது வந்து அந்த மாதிரி இல்லை. உடனடியாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் ஏதாவது போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற டைமில் நம்ம செடிகளுக்கு எடுத்து போட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி உடனடி உரம் தயாரித்து உங்கள் செடிகளுக்கு போட்டுட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்ம இந்த சேனலில் இன்னுமே வந்து கார்டனிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நான் இன்னுமே போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.